ஆமா ஆமா ஆமாங்கம்மா, மாந்தி பத்தி தான் இப்ப பேசி. சொல்லுங்க சொல்லுங்க. அவ குளிகாதியர்னு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அதாவது பகல்ல ஒருத்தர் பிறந்தாக்க அத குளிகைன்னு சொல்லுவாங்க, குளிகன்னு சொல்லுவாங்க. ஒரு டிஃபரெண்ட், ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப நவ குளிகாதியர்ல மாந்தின்றது ஒரு குளிகன், அவ்வளவுதான். அத டைரக்டா குளிகன்னே சொல்லுவாங்க. இப்ப நவ குளிகாதியர் காலன், அர்த்த பிரகரனன், யமகண்டன், துன்மதனன், தூமகேது, இந்திர தனுசு, குளிகன், அதான் மாந்தி. பரிவேடன், ஆமா விதி. ஆமா இல்ல இல்ல, இது பழைய நூல்கள்ல இருக்கு. சாதாரணமா நீங்க குடும்ப ஜோதிடம்னு ஒரு புத்தகம் வருதுங்கம்மா, அதுலயே இருக்குது. ஆமா எங்களுக்கு தெரியல, மாந்தினாலே டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதுல குளிகன் சொல்றீங்களா, இவ்வளவு நேம் இருக்கிறது நீங்க சொல்லிதான் தெரியும். இல்ல அது அதிகமா இப்ப நீங்க அந்த கேள்வியை கேட்கும் போது, பொதுவா ஜோதிடம்ன்றது ஒரு கடல். அதுல நீங்க ஒரு கேள்வி கேட்கும், இப்ப எல்லாத்தையும் ஒரு ஆள் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா எவ்வளவு விஷயத்தை தான் அவரும் ஞாபகம் வச்சு சொல்றது. இப்ப கேட்கும் போது டக்குன்னு மைண்ட்ல இருக்கிறது வெளியே வரும். பொதுவா ஒரு நூல் எடுத்து படிக்கும் போது அந்த நூல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அது உங்களுக்கு மனசுல பதியுது. அந்த மாதிரிதான் இது. ஜோதிடர்கள்ட்ட நீங்க என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்களோ அவங்க எடுத்து சொல்லுவாங்க திரும்ப. இப்ப இந்த குளிகன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது மாந்தி, அது சனீஸ்வரருக்கும் தவ்வைக்கும் பிறந்த மகனைத்தான் அந்த குளிகன்னு சொல்றோம். புராணப்படி சனீஸ்வரரும் தவ்வைன்னு அவருடைய மனைவி, அவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் மாந்தி. அவரை மாந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாந்திரீகம் அப்படின்ற வார்த்தை இந்த பேர்ல இருந்தா வந்துச்சு. இப்ப மாந்திரீகம்னு செய்யறாங்கல்ல, கேரளான்னு இல்ல, உலகம் முழுக்க எல்லா இடத்துலயுமே செய்யறாங்க. பிளாக் மேஜிக்னு சொல்றது. மாந்திரீகம்னா பிளாக் மேஜிக்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய அந்த மாந்திரீகத்தை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு இந்த மாந்தி வேலை கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்துக்கான பூஜை பண்றதுக்கு அந்த இப்ப ராகு காலத்துல போய் சர்ப்பசாந்தி செய்யுங்க, கேது காலத்துல போய் சர்ப்பசாந்தி செய்யுங்கன்னு சொல்றாங்களா. கேது காலம்னு கேலண்டர்ல போட்டிருக்காது, அது யமகண்டம்னு போட்டிருக்கோம், அதான் கேது காலம். அந்த யமகண்டம்னு ஒரு வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்காதுல்ல, இது சாகரவை பத்தி போட்டு, அதனால யமனை பத்தி பேசக்கூடாதுன்றதுனால. ஆமா, ஆனா அத வெளியேறும் போது அந்த யமகண்ட வேலையா இருந்தா போகாத செய்யாத அப்படின்வாங்க. இப்ப ஒருத்தருக்கு கேது நல்ல யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு அவர் ஜாதகத்துலன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு சூட்சுமமா நடந்த நல்ல விஷயங்கள்லாம் கேது காலமாகவே வந்திருக்கும். இப்ப ராகு ஒருத்தருக்கு நன்மையை செய்யுதுன்னா அவருக்கு ராகு காலத்துலதான் எல்லாம் சூட்சுமமா நடக்கும். அவர் ஒருவேளை இந்த விஷயம் தெரியாம ராகு காலத்துல போகாம இருப்பாரு. ஒரு காரியத்துக்கு போனோம்னா ஐயா ராகு காலமா இருக்கு அப்புறம் போவோமே, ஆனா ஒருவேளை அவர் அந்த டைம்ல போயிருந்தா அவருக்கு அது சக்சஸ் ஆயிரும். அப்படித்தான் அந்த மாந்தியும் நல்லதை செய்யறதும் உண்டு, கெட்டதை செய்யறதும் உண்டு. பொதுவா அதுக்கு உள்ள காரகத்துவம், இப்ப புத்திர காரகம்னு குருவை சொல்றோம், அத இயற்கையிலேயே சுப கிரகம்னு சொல்றோம். ஆனா அந்த கிரகம் நீசமாயிட்டா குழந்தை இருக்காதுன்னு சொல்றோமா இல்லையா, அல்லது கெட்டு போயிட்டா பகைப்பட்டுட்டா அதுக்கு என்னென்ன காரகத்துவம் இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ் ஆயிரும்ல. அப்போ ஒரு நல்ல கிரகத்துக்கும் கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் ஜாதகத்துல அதனுடைய அமைப்பு. கெட்ட கிரகம் நல்லதை செய்யறதுக்கும் காரணம் அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு தான் முக்கியம். அப்ப ஜாதகத்தை பார்த்துதான் இவருக்கு நல்லதை செய்யும், இவருக்கு கெட்டதை செய்யும். இந்த நேரத்துல இப்ப ஒரு ஜோசியர் பார்த்து டெக்னிக்கலா அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மாந்தி வேலையில தான் இதை செய்யணும்னு சொன்னாருன்னா நீங்க செய்யுங்க.
ஆனா அந்த ஜோசியர் சரியா சொல்லணும், அது முக்கியம். முக்கியம். அவர் நான் தான் கெட்டிக்காரன்னு மாந்தி வேலையில செய்யுங்கன்னா சிக்கிக்கிட கூடாது. கரெக்டா டயக்னைசேஷன் பண்ணணும், கரெக்டான மெடிசன் கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல மருத்துவர் கழகு மாதிரி ஜோசியரும் நல்லா தெரிஞ்சு நல்லா கரெக்டா அதை புரிஞ்சு செய்யணும். அப்பதான் அந்த கிளைண்ட்டுக்கும் சரியா நடக்கும். ஓகே சார். அது மாதிரி இந்த காலன்னு சொன்னேன்ல, குளிகன்ல இன்னொரு குளிகன். ஆமா ஆமா இந்த சார். காலன் வந்து சூரியனுக்கு ஒரு உபகோள் இருக்கு. அப்ப நமக்கு சந்திரன் இருக்கிற மாதிரி சூரியனுக்கு ஒரு சந்திரன் இருக்கு. சரி. அதுதான் காலன். காவலன். அர்த்த பிரகரன் சொல்றோம் இல்லையா, அது ஒண்ணு சொன்னேன்ல, ஒரு குளிகன். ஆமா. அது வந்து புதனுடைய உபகோள். புதனுக்கு ஒரு சந்திரன் இருக்கு. இப்ப யமகண்டன் ஒண்ணு சொன்னேன்ல, கேது. ஆமா ஆமா ஆமா. கேது காலம்னு சொல்றோம், அல்லது யமகண்டன்றது ஒரு குளிகன். இது வந்து குரு இருக்கு இல்லையா, குருவோட உபகோள். ஆமா, தூமன் அப்படின்னு ஒரு குளிகன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஆமா. அந்த தூமன் வந்து செவ்வாய்க்கு உபகோள்னு சொல்லலாம், இல்ல செவ்வாயோட மைந்தன்னு சொல்லலாம். ஆமா. வியதிபாதன்ற ஒரு குளிகன் இருக்கு, அது வந்து ராகுவோட சப் பிளானட். ராகுவே ஒரு ஷேடோ பிளானட். அந்த ஷேடோ பிளானட்டுக்கு ஒரு ஷேடோ பிளானட் குழந்தையா இருக்கு, அல்லது சப் பிளானட்டா இருக்கு. அந்த மாதிரி பரிவேடன்றது ஒரு குளிகன். அதுக்கு வந்து அத வந்து சந்திரனோட சப்ளானட்னு சொல்றாங்க. நமக்கு சப்ளானட் சந்திரன், சந்திரனுக்கு ஒரு சப்ளானட் இருக்கு, அதுதான் பரிவேடன். இந்திர தனுசுன்றது சுக்கிரனுக்கு சப்ளானட். தூமகேதுன்றது கேதுவுக்கு சப்ளானட். இத வந்து துக்தன்னு சொல்லுவாங்க. குளிகன் இருக்கு இல்லையா, மாந்தி, அதுக்கு ஆட்சி வீடு இருக்கு ஜாதகத்துல. கும்பம் வந்து குளிகன் அல்லது மாந்திக்கு ஆட்சி வீடு. இப்ப மாந்திக்கு ஆட்சி வீடும் இல்ல, ராகுக்கு உச்ச வீடு நமக்கு தெரியும். ராகு கேதுக்களுக்கு உச்ச வீடு விருச்சிகம். அதுலயே சில கருத்து முரணும் உண்டு. ஆனா குளிகனுக்கும் மாந்திக்கும் ஆட்சி வீடுன்றத நம்ம பயன்படுத்துறதும் இல்லை, அதை பற்றி கண்டுக்கிறதும் இல்லை. மாந்திக்கு ஆட்சி வீடு கும்பம், யமகண்டனுக்கு ஆட்சி வீடு தனுசு, அர்த்த பிரகரனுக்கு ஆட்சி வீடு மிதுனம், காலனுக்கு ஆட்சி வீடு மகரம், மிருத்யுவிற்கு ஆட்சி வீடு விருச்சிகம், தூமனுக்கு உச்ச வீடு சிம்மம், வியதிபாதனுக்கு உச்ச வீடு விருச்சிகம், பரிவேடனுக்கு உச்ச வீடு மிதுனம், இந்திர தனுசுவுக்கு உச்ச வீடு தனுசு, தூமகேதுவிற்கு உச்ச வீடு கும்பம். இந்த மாதிரி ஆட்சி வீடு உச்ச வீடும் இந்த நவ குளிகாதியருக்கு இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமா, இப்போ நீங்க ராசி கட்டத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். இங்க சாப்ட்வேர்ல எடுத்தீங்கனாலே ராசி சக்கரத்துல மட்டும்தான் மாந்தின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அம்ச சக்கரத்துல குறிக்க மாட்டாங்க, ஆனா அம்சத்திலையும் குறிக்கணும். மாந்தி பத்தி சொல்லக்கூடிய அந்த இது என்ன சொல்லுதுன்னா, பொதுவா ராசியிலையும் நவாம்சத்திலையும் இருக்கக்கூடிய, இப்ப ராசியில ஒரு உதாரணத்துக்கு மேஷத்துல அசுபதி 1ஆம் பாதத்துல மாந்தி இருக்கு. அந்த அசுபதி 1ன்னா அது நவாம்சத்துல மேஷம்னே வரும். இப்ப ராசியிலையும் நவாம்சத்திலையும் ஒரே கிரகம் தான் அதுக்கு வந்து அந்த நட்சத்திர அதிபதி வந்து கேது. அந்த இருந்த கட்டத்துக்கு அதிபதி செவ்வாய். இப்ப அதே அசுபதி 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ரிஷபத்துல வரும் நவாம்சத்துல. அப்ப சுக்கிரன் அங்க, இங்க வந்து செவ்வாய், நட்சத்திர அதிபதி கேது. இப்ப இந்த மாந்திக்கு கேதுவும் மாரகாதிபதியா வரும், செவ்வாயும் மாரகாதிபதியா வரும், சுக்கிரனும் மாரகாதிபதியா வரும். இப்ப இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கன்ஃபார்மா இருக்கும்.
எப்படின்னா அந்த ஜாதகருக்கு செவ்வாய் மாரகாதிபதினு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகப்படி. அப்ப இந்த ஏற்கனவே இந்த மாந்தியும் மாரகாதிபதி சாரம் பெற்றதுனால அந்த வீட்டுல இருக்கிறதுனால செவ்வாய் பலத்த மாரகாதிபதி ஆயிடும். இப்ப மாந்தி நின்ன வீட்டுக்கு திரிகோண ராசியில 5ஆம் வீட்லயோ 9ஆம் வீட்லயோ சனி சஞ்சாரம் பண்ற காலத்துல மரணமே ஏற்படும்ன்றேன். இந்த மாதிரிலாம் மாந்தி நின்ன வீட்டுல சனி சஞ்சாரம் பண்ணும் போதும் பாதிப்பு வரும்ன்றேன். மாந்தி பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிக்கிறவங்க கேரளாக்காரங்க தான். இந்த நவகுலிகள் நவகிரகம் அப்படின்னு அந்த வார்த்தை வருதுல்ல சார், அதுக்கு சம்பந்தம் இருக்கா? ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா சார்? அததான் இப்ப சொன்னனே, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சம்பந்தமா தான். வியதிபாதன்னா வியதிபாதன்றது ராகுவோட புதல்வன்னு சொன்னேன்ல, அதாவது சப்ளானட்னு நம்ம சொல்றோம் சயின்ஸ்ல. அதுக்கு அது சப்ளானட். ஆமா இருக்கு, அந்த கணக்கு நமக்கு தெரியல. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இது வரைக்கும் பிருகத் பராசர ஹோரா, அதே மாதிரி ராஜயோகம்னு ஒரு நூலு, பாவயோக பலன்னு நூலு, பாரிஜாத யோகம்னு இருக்கு, பலதீபிகைன்னு இருக்கு, இப்படி பல நூல்கள் இருக்கு. அந்த நூல்கள்ல சொல்லப்பட்டது நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் படுத்தி எழுதப்பட்ட நூல்கள்ல இருந்து சில இதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம். அவங்களே அந்த அனுபவத்துல எழுதி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி இப்படி கிரகம் சேர்ந்திருந்தா இந்த மாதிரி பலன் தரும் அப்படின்னு. அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுக்கு தசாபுக்தி கணக்கு கிடையாது மற்ற கிரகம் மாதிரி. இப்ப இதுக்கு தசாபுக்தி கணக்கு கொடுக்கணும்னா இத தனியா கால்குலேஷனுக்கு அவங்க வச்சிருப்பாங்க. அந்த ரகசியம் இன்னும் வெளியே வரல. இப்ப கேரளாக்காரவங்களுக்கு ஒருவேளை அது தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு அந்த விஷயம் தெரியல. நமக்கு மாந்தி வேலை மட்டும் தெரியுது. ஒரு நாள்ல இப்ப சனிக்கிழமையானா காலையில 6 மணிக்கு மாந்தி வேலை ஆரம்பிக்கும். சூரிய உதயத்துல இருந்து 1.5 மணி நேரம் டு 7:30, அப்ராக்சிமேட்டா 6 மணிக்கு உதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 6 டு 7:30. வெள்ளிக்கிழமைக்கு வரணும் ரிவர்ஸ்ல, மறுநாள் வெள்ளிக்கிழமை 7:30 டு 9. இது மாந்தி வேலை. வியாழக்கிழமை 9 டு 10:30. புதன்கிழமை 10:30 டு 12. செவ்வாய்க்கிழமை 12 டு 1:30. திங்கட்கிழமை 1:30 டு 3. ஞாயிற்றுக்கிழமை 3 டு 4:30. இதெல்லாம் மாந்தி வேலை. இப்படி சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நூல்கள் மூலமா நமக்கு வருது. இனி எதிர்காலத்துல ஒருவேளை பொதுவாகவே ஜோதிடம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தானே வருது. எதிர்காலத்துல யாராவது ஒருத்தர் நூல் போட்டு அந்த நூல்ல மாந்திக்கு ஒரு, இப்ப ராகு கேதுக்களுக்கு நமக்கு அந்த இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த கணக்கு முறை நமக்கு தெரியல. இன்னைக்கும் பேச்சு வழக்குல ஏதாவது தும்முனாங்கன்னா ஆயுசு 100ன்னுவாங்க. அது ஆனா நமக்கு ஜோதிட கணக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திசையும் கூட்டினோம்னா சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், இப்படி எல்லா நவகிரகங்களுக்கும் கூட்டினோம்னா 120 ஆண்டுகள் வரும். இதான் மனித ஆயுள்னு கணக்கு. அதனாலதான் இந்த இதுல 120ன்றது ஒரு சுத்த வட்டம். ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டமும் ஒரு ஏரியாவை சுத்தி வருது. இதுல பாதி சுத்து முடியும் போதே மனுஷன் செத்து போயிடுவான்றதுதான் நார்மல் கணக்கு. 60 வயசு தான் அவனுக்கு இன்னைக்கு விதிக்கப்பட்டது ஆவரேஜ் கணக்கு. அப்ப அந்த 60 வயசுன்றது 120 ஆகணும்னா 60வது வயசு முடிகிறப்போ அதைத்தான் சஷ்டி ஆப்த பூர்த்தின்னு சொல்லி ஆயுஷ ஹோமம் பண்ணி எனக்கு இன்னொரு 60 ஆண்டுகள் கொடு கடவுளேன்னு கேட்குறாங்க. அப்படி ரொம்ப ரேர் ஆஃப் ரேர் பீப்புள்ஸ் தான் 120 வயசு இருந்திருக்காங்க. ஒருத்தர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. இப்ப நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இந்த மேகசின் பத்திரிகைகள்ல வெளிநாடுகள்ல இருந்து வந்த பத்திரிகைகளை படிக்கிறோம்.
சில பேர் ரொம்ப 124 கூட வாழ்ந்தவங்க எல்லாம் கணக்கு வருது. ஆமா அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாந்திக்கு ஒரு கணக்கு இருக்கும் போது அதை சேர்த்தாதான் அதெல்லாம் வரும்ன்ற அர்த்தம். இந்த ராகு கேதுவ பின்னால கணக்கு சேர்த்துக்கிட்டதுனால இப்ப 120 ஆண்டு ஏன் ஒரு மனுஷன் வாழ்றான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப 120க்கு மேல ஏன் வாழ்றான்றதுக்கு இன்னும் சில கிரகங்களோட இதெல்லாம் நமக்கு ரகசியங்கள் கிடைச்சிச்சுன்னா இவ்வளவு காலம் ஒரு மனுஷன் வாழலாம்ன்றது இருக்கு. இது தவிர எக்ஸம்ஷனா சித்தர்கள் 5000 வருஷம் அகத்தியர் வாழ்ந்தாருன்றாங்க. 5000 வருஷம் உடலோட அவர் வாழ்ந்தாரா, ஆத்ம சஞ்சாரம் ஒவ்வொரு உடம்புக்குள்ள புகுந்து வாழ்ந்தாரான்னு தெரியாது. ஆனா அகத்தியர் அப்படி இருந்திருக்கார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வேற கேள்வி எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான விரிவா சொன்னீங்க சார். நீங்க போற லைவ்லாம் வார வாரம் நியூ கண்டென்ட்டா இருக்கு சார். ரொம்ப பார்க்கவே வந்து ரொம்ப பாருங்க. மற்ற நண்பர்களுக்கும் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கட்டாயமா கமெண்ட் போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்து என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் பேசணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணுங்க. ஆமா சொல்லுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம கட்டாயமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேஜிபிஏ யூடியூப் சேனல் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாம் மாணவர்களுக்கு தெரியறதுக்காண்டிதான் நான் வந்து என்னுடைய புலமையை காட்டணுன்றதுக்காக செய்யறது இல்லை. ஒரு பாடம் நடத்துற மாதிரி மாணவர்களுக்கு அது எதிர்காலத்துல இது ஒரு ரெக்கார்ட் ஆயிரும்ல. யூடியூப்ல இருக்கும். எப்பனாலும் டக்குன்னு புக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிய வருது சார். நீங்க பேசும்போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசும்போது நிறைய விஷயம் அப்சர்வ் ஆகுது, தெரிய வருது சார் நீங்க பேசும்போது. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஷுட் ரியலி தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ.